அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இன் சர்ச் ஆஃப் காட்ஸ் எபிசோட் 4 பார்க்க போகிறோம். போன எபிசோடில் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா தெரியாமல் அந்த ஒரு லேடி கிட்ட போய் மாட்டிக்கிட்டு இருந்திருப்பாங்க. யார்கிட்ட? அந்த சைரன் லேடி கிட்ட. பாயப்புள்ள அங்கேருந்து எஸ்கேப் ஆகும் அப்படின்னு பார்த்தா பாயப்புள்ள அந்த பொண்ணு கூட சேர்ந்து என்ன வேலை பண்ணுச்சுன்னு தெரியல, நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்காங்க. அவன் பக்கத்தில் தான் அந்த ஒரு பொண்ணுமே தூங்கிட்டு இருக்கா. சாருக்கு இதில் பயங்கரமான கனவெல்லாம் வேறு வருது. அந்த கனவுல கூட அந்த பொண்ணு தான் வரா. இப்போது எந்திரிச்சு பார்த்தா இவன் முன்னாடியே அந்த ஒரு பீஸ்ட் நிற்குதுங்க. அந்த டியர் இருந்ததில் அது நிற்குது. இவனும் பார்க்குறான், ஆஹா இவ பக்கத்துலேயே படுத்துக்கிட்டு இருந்தேன், ரைட்டு இவன் ஏஞ்சிக்கிறதுக்குள்ளே இங்கேருந்து போயிடலான்னு சொல்லிட்டு பொருட்களை ஒழிச்சு வச்சான்ல, அது எல்லாத்தையுமே கையில் எடுத்துக்கிட்டு நம்ம செஞ்சான் மாதிரி அமைதி அமைதி அமைதியோ அமைதிங்கிற மாதிரி நடந்து போய்கிட்டு இருக்கான். ஆனால் அப்படியெல்லாம் இவளை ஏமாத்திட முடியுமா? என்னப்பா இங்கேருந்து ஓடி போகலான்னு பார்க்குறியா அப்படின்னு கேட்குறா. சேச்சே அப்படிலாம் இல்லைங்க, கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணலாம் அப்படின்னு நடந்து போகிறேன் அப்படிங்கிறான். அதான் அவன் பார்க்குறா, டேய் நீங்கள் ஆம்பளைங்கள்லாம் ஒரே மாதிரிடா. அழகாக இருந்தாலும் சரி, கேவலமாக இருந்தாலும் சரி, குட்டையாக இருந்தாலும் சரி, ஹைட்டாக இருந்தாலும் சரி, எல்லாம் மோசமான ஆளுங்கடா, மனசாட்சியே இல்லை உங்களுக்குன்னு சொல்லிட்டு அவனை இழுக்கலான்னு பார்க்குறா பாருங்க. அப்போ அந்த டிவைன் டோக்கன் வந்து கீழே விழுந்துடுது. இவளுக்கு அதை பார்த்தோன்னே அதிர்ச்சி, என்னடா டிவைன் டோக்கனை இவன் கையில் வச்சிருக்கானே அப்படின்னு பார்க்குறா. நம்மால் உடனே பார்த்தல டிவைன் டோக்கனை பார்த்தா டிவைன் எம்பரரே பார்த்தா மாதிரி ஒழுங்கு மரியாதையை முட்டி போட்டு மன்னிப்பு கேளு அப்படிங்கிறான். அவளும் 2 செகண்ட் யோசிக்கிறா, இவன் உண்மையாகவே டிவைன் எம்பரரால தான் இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அவன் என்ன சொல்கிறா, டேய் சும்மா ஏதாவது கதை விட்டுட்டு இருக்காத, இந்த ஒன்றுத்துக்கும் உதவாத டோக்கனை எங்கேருந்து தோண்டி எடுத்துகிட்டு வந்த சொல்லு அப்படின்னு கேட்குறா. ஆனால் அவன் என்ன சொல்கிறான், ஏமா நான் வந்து டிவைன் எம்பரர் ஆளுன்னு தெரியும், டிவைன் எம்பரர் டோக்கனையும் பார்த்துட்டேன், ஆனாலும் நீ மரியாதை கொடுக்க மாட்டல, என்ன திமிரு உனக்கு அப்படிங்கிறான். அவள் பார்க்குறா, இல்லையடா எனக்கு நம்பிக்கை வரலையே, உன்னோட திறமைக்கும் உன்னோட குணத்துக்கும் டிவைன் எம்பரர் இந்த வேலையை உங்ககிட்ட கொடுக்க மாட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட இருக்க லெட்டரை பிடிங்கிட்டாப்பா. இப்போ இந்த லெட்டரை இவளை படிக்க விடக்கூடாது, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். இங்கே பாரு, அது வந்து டிவைன் எம்பரர் கொடுத்த லெட்டரு, நீ மட்டும் அதை பிரித்து படிச்சேன்னு வச்சுக்கோ, உன் கண்ணை நோண்டிடுவேன் அப்படிங்கிறான். அவள் அதெல்லாம் கேட்குற மாதிரி இல்லை. உடனே என்ன பண்ணுறான், அவளை டைவர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே இருக்க பவுச்சை எடுக்கலான்னு சொல்லிட்டு வேணுனே ஓடுறாங்க. அதுக்குள்ளே ஏகப்பட்ட பில்ஸ் இருக்கு இல்லையா, இவ அதையுமே அவங்ககிட்ட இருந்து பிடுங்கிட்டா. அதான் அவன் கேட்குறா, என்னடா ஒழிச்சு வச்சிருக்கே அப்படின்னு கேட்குறா. இவன் என்ன சொல்கிறான், டிவைன் எம்பரரே அந்த பில்ஸ் வந்து செஞ்சு கொடுத்தாராமா, அதுவும் 1 இல்லை 2 இல்லை 8 விதமான ஹர்ப்ஸை யூஸ் பண்ணி செஞ்சுருக்கோம், அதை சாப்பிட்டா எப்போவுமே இளமையாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. பேசிட்டு நீ வேணா ஒன்று சாப்பிட்டு பாரு அப்படிங்கிறான். இவளும் பார்க்குறா, சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒன்று கையில் எடுக்கிறா. எடுத்துட்டு சாப்பிட்ற மாதிரி போகிறாப்பா. போயிட்டு இது இவ்வளோ சூப்பரான பில் அப்படின்னா முதல்ல நீ தாண்டா சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஒரு 15 பில்லை அவன் வாயில் திணிச்சிட்டா. 1 இல்லை 2 இல்லை 15. அது ஒன்று சாப்பிட்டாலே கஷ்டம். அவனால் அந்த பில்லோடைய பவரை சுத்தமாக தாங்கவே முடியல, ரொம்ப கஷ்டப்படுறான். அந்த சமயத்தில் அவன் உடம்புல இருந்து 5 விதமான ஆரா வெளியில் வருது. இந்த பொண்ணுமே பார்க்குறா, யாரா அந்த பையன் 5 வச்சஸ் ஆராவா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறா. இப்போது இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஓங்கி அடிச்சாடியில் அந்த கல்லெல்லாம் செதறுதுங்க. இவ்வளோ பிரச்சனையில் கூட இந்த பொண்ணு மேலே கல் பற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு காப்பாற்றி விடுறான் அவன். இப்போ தான் இந்த பொண்ணுக்கே இது என்ன பில் அப்படிங்கிறது புரியுதுங்க. ஆனால் நம்ம ஹீரோ இப்போ அவனுடைய கண்ட்ரோல்லே இல்லை, கிட்டத்தட்ட வெறி பிடிச்ச மாதிரி ஆயிட்டான். இவளே வந்து அடிக்கிறதுக்கு போகிறான். அவளுக்கும் தெரிஞ்சு போச்சு இந்த பயப்புல கண்ட்ரோலில் இல்லை, இது மொத்தமாக கண்ட்ரோல் இழந்துடுச்சுன்னு. அதனால் இவன் வந்து எதிர்த்தெல்லாம் அடிக்கலை, அவனோட அடியிலேருந்து எஸ்கேப் ஆகிட்டே இருக்கா, அவ்வளோதான். ஒரு கட்டத்தில் அவன் அடிச்ச அடியில் என்ன ஆகுது, அந்த மலை உச்சியில் இருக்கக்கூடிய பாறைகள் எல்லாமே உடஞ்சி அவள் கீழே விழுந்துடுறா. சார் இந்த கண்டிஷனில் கூட கீழே குதிச்சு அவளை காப்பாற்றி விட்டுட்டு சார் கீழே விழுறாராமா. யார் யாரை காப்பாற்றுறதுன்னு இல்லை, கடைசியாக அவள் தான் வந்து என்ன பண்ணுறா, உள்ளுக்குள்ளே குதிச்சு அவனை காப்பாற்றுறா. அதான் அவன் கேட்குறா, டேய் நீ சாப்பிட்டது டிவைன் பில்லா அப்படின்னு கேட்குறா. ஆமாம் அப்படிங்கிறான். அதான் அவன் சொல்கிறா, ஏண்டா நீ இவ்வளோத்தை தின்னுட்டு உன் உடம்பு அங்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு, ஆனால் பைத்தியக்கார மாதிரி என்ன காப்பாற்றணும்னு வரியேன்னு கேட்டப்போ அதுக்கு நம்ம ஹீரோ ஏதோ ஒரு பதில் சொல்கிறான். அது என்ன அப்படிங்கிறது நமக்கு ரிவீல் பண்ணல. ஆனால் அவன் என்ன சொல்கிறான்னா, உன்னை நான் காப்பாற்றுவேன், கண்டிப்பாக உன்னை சாக விட மாட்டேன் அப்படிங்கிறா. இப்போ இவன் சாப்பிட்டது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து யாங் எனர்ஜி இருக்கக்கூடிய பில்ஸ், அதாவது பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கக்கூடிய பில். அதை நம்ம கவுண்டராக்ட் பண்ணணும் அப்படின்னா ஆப்போசிட்டாக நெகட்டிவ் எனர்ஜி, அதாவது எனர்ஜி இருக்கக்கூடிய பில்ஸ் தேவை. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, 3 நாளில் சார் வந்து உடம்பு வெடித்து இறந்து போய்ட்டு வராமா. அதுக்கு ஏகப்பட்ட பீஸ்ட் தேவைப்படுது, ஒரு சில ஃப்ரூட்ஸ் எல்லாம் தேவைப்படுது. அதுக்காக அங்கே இருக்க பீஸ்ட் எல்லாத்தையுமே கண்ணா முன்னான்னு வேட்டையாடுறா இவ போதுமான அளவுக்கு பீஸ்ட் எல்லாத்தையுமே வேட்டையாடி அதெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு பில் ஒன்று செஞ்சிடறா. அதை கொண்டு போய் இவன் வாயில் வச்சா அது பொத்துன்னு கீழே விழுந்துடுது. என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சவ அவள் வாயில் அந்த பில்லை வச்சு எப்படியெல்லாம் ஊட்டி விட்றா பாருங்க, லக்கி ஃபெலோ. இப்போது இவளுடைய உடம்புல வந்து எனர்ஜி அதிகமாக இருக்குது. இவன் அதை யூஸ் பண்ணி இவனுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்கா எனர்ஜி. ஏன்னா அதை வந்து பேலன்ஸ் பண்ணணும்ல. இந்த ப்ராசஸில் இவன் உடம்புல இருக்க எனர்ஜி காலியானது மட்டும் இல்லாமல் ரத்த வாந்தியெல்லாம் எடுக்கிறா. கடைசியாக இதுவே மயக்கம் போட்டு பொத்துன்னு இவன் மேலே விழுந்துடுது. இப்போ இவளை காப்பாற்ற யாருன்னா வரணுமா என்ன? இப்போது நம்ம ஹீரோ கண் முழிச்சு பார்க்குறான், நான் எங்கே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஏஞ்சிக்கிறான். எந்திரிச்சு பார்த்தா இவன் மேலே இவ படுத்துக்கிட்டு இருக்கா. ஆத்தாடி உனக்கு என்னம்மா ஆச்சுன்னு சொல்லிட்டு திருப்பி போட்டால் வாயில் ரத்தம் இருந்தாலும் அவளுக்கு ஒன்றும் ஆகலை. நீ தான் நான் காப்பாற்றினியா அப்படின்னு கேட்குறா. உனக்கு நான் என்ன கைமாறு பண்ண போகிறேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது எனக்கு தண்ணி கொண்டு வாடா அப்படிங்கிறா.
சரி ஓகே தண்ணி தானே கொண்டு வந்துடலான்னு சொல்லிட்டு ஜம்ப் பண்ணுறான் பாருங்க. அவனே எதிர்பார்க்கல, வானத்தில் அவ்வளோ ஹைட்டு போயிட்டான். ஏன்னா சார் அத்தனை பில்ஸோட எனர்ஜி அப்சர்வ் பண்ணியிருக்காருல்ல. இந்த பொண்ணு பார்க்குறா, ரைட்ரா இந்த காண்டினென்ட்டில் இன்னொருத்தன் வந்துட்டானா. ஏன்னா இதுக்கு முன்னாடி டிவைன் எம்பரர் தான் இருந்தார். இப்போ இவன் உடம்புல வந்து 5 விதமான ஆரா அப்படிங்கிறது இருக்குது. இவங்களுக்கு வீக்னஸ் அப்படிங்கிறது பெருசாக கிடையாதாங்க. ஸோ இவங்க ஸ்ட்ராங் ஆகிட்டாங்கன்னா இவங்களை டிஃபீட் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம். அவன் என்ன சொல்கிறா, தம்பி உன்னோட இன்டர்னல் எனர்ஜி எல்லாமே நிறைய தான் இருக்குது, ஆனால் அதை உன்னால் யூஸ் பண்ண முடியாது. நீ அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஏதாவது ஒரு மெத்தட் அப்படிங்கிறத கற்றுக்கணும். நல்லா ட்ரெயின் பண்ணால் மட்டும்தான் அந்த இன்டர்னல் எனர்ஜியை உன்னால் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறா. ஆக்சுவலாக இவ பார்த்தீங்கன்னா பெருசாக காயம்லாம் எதுவுமே இல்லை. இவ ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்கா. அவள் பேசிக்கிட்டே இருக்கும்போது என்ன சொல்கிறா, நீ இந்த மாதிரி ட்ரபிள் மேக்கராக இருப்பேன்னு தெரிஞ்சிருந்தா இன்னும் 3 நாளைக்கு தூங்குடான்னு சொல்லிட்டு ஒன்று விட்டுருப்பனே அப்படிங்கிறா. அவன் கேட்குறான், இது 3 நாளா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். ஏகப்பட்ட பேர் அந்த பக்கம் போகிறாங்க குதிரையில். என்னங்க இவ்வளோ வேகமாக போகிறாங்க, யார் அப்படின்னு கேட்டால் இவங்க எல்லாமே ஹீரோஸ் தான். அந்த மிராஜ் சிட்டியை சேர்ந்த ஹீரோஸு. அவங்க தான் ஹெல்ப் பண்ணுறதுக்காக போய்கிட்டு இருக்காங்களாம். இல்லை பிளாக் கலரில் ட்ரெஸ் போட்டு போகிறாங்களே அவங்கெல்லாம் வந்து வாட்டர் கிளானை சேர்ந்தவங்க தானே அப்படின்னு கேட்குறான். ஆக்சுவலாக ஒவ்வொரு கிளான்லேயுமே வந்து இவங்க இருப்பாங்களே ட்ரெய்டர்ஸு, அவங்களுக்கு போகிறதுக்கு வேறு இடம் கிடையாது. எல்லாருக்குமே மிராஜ் சிட்டி மட்டும்தான் இருக்குது. ஆனால் இவன் என்ன சொல்கிறா, இப்போ அந்த சிட்டியை ஏகப்பட்ட பேர் சுற்று போட்டாங்க, சீக்கிரம் அந்த சிட்டி அப்படிங்கிறது மொத்தமாக இல்லாமையே போயிடும். ஸோ பைத்தியகாரத்தனமாக அங்கே போய் உயிரை விட்டுறாத, நீ ஏன் அந்த டிவைன் டோக்கனை வேறு யார்கிட்ட கொடுக்கக்கூடாது அப்படின்னு கேட்டால், இல்லை அந்த சீனியர் வந்து சாகும்போது கடைசி தருவாயில் என்கிட்ட இந்த வேலையை கொடுத்துருக்காரு, ஸோ நான் கண்டிப்பாக தலைகீழ தான் குதிப்பேன் அப்படிங்கிறான். இப்போ இங்கே கட் பண்ணால் ஒரு ஹோட்டல் காட்டுறாங்க. அதுக்குள்ளே ஒரு சில பேர் இருக்காங்க போல தெரியுது, பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே ஒரு பர்டிகுலர் ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவனை ஹீரோ அப்படின்னு தான் கூப்பிட்றாங்க. ஆக்சுவலாக அந்த ஆள் இன்னும் வரல. உள்ளுக்குள்ளே போகிறது என்னமோ ஒரு கிழவன் தான் போய்கிட்டு இருக்கு. ஒருத்தன் என்ன சொல்கிறான், நம்ம மட்டும் வரட்டும், அவனை வச்சு வாட்டர் டீமன் எல்லாரையும் கொன்னுடலாம் அப்படின்னு பேசி முடிக்கிறதுக்குள்ளே இந்த கிழவன் உள்ளுக்குள்ளே வந்து அவன் கதையை முடிச்சு விட்டுச்சு. அதான் அந்த ஆள் சொல்கிறான், டே உங்கள் ஹீரோக்கு வரலையா, உங்கள் கிராண்ட் பாக்கு தாண்டா வந்திருக்கேன் அப்படிங்கிறான். இந்த ஆள்கிட்ட பேசக்கூட முடியலங்க, பேசணுன்னெல்லாம் முடிச்சு விட்டுறான். அது மட்டும் இல்லாமல் அவங்க ஆட்கள் எல்லாரையும் விட்டு உள்ளுக்குள்ளே ஒருத்தனை விடாதீங்க, முடிச்சு விட்டுருங்கடா அப்படின்னோடனே உள்ளுக்குள்ளே சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் உள்ளுக்குள்ளே இன்னும் 2 பேர் வராங்க. யாரா அப்படின்னு பார்த்தா அந்த சைரனும் நம்ம ஹீரோவும். இவளை பார்த்த உடனே வாட்டர் ட்ரைபை சேர்ந்தவங்க எல்லாருமே மரியாதை கொடுக்குறாங்கப்பா. அங்கே இருக்கவன் இந்த பொண்ணை ஏதோ சொல்லிட்டான் போல தெரியுது. இவளுக்கு பயங்கரமான கோவம், போய் கழுத்தை பிடிச்சி தூக்கிடுவாளா. நம்ம ஹீரோ கத்துறான், எம்மா யாரையும் கொன்றாத அப்படிங்கிறான். அந்த சமயத்தில் வெளியிலேருந்து ஒரு கத்தி வேகமாக வருதுங்க. யாரா அது அப்படின்னு பார்த்தா இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களே ஹீரோக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் தான் வந்து நிற்கிறான். ஸோ இவர் வந்து என்ன பண்ணாருங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.